லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் கமல்ஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் 2 ஜூலை 12 முதல் திரையரங்குகளில். இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். நாம் பெற வேண்டியதும் கொடுக்க வேண்டியதும் இந்த உலகத்தில் மிச்சம் இருப்பதால் நாம் பிறக்கிறோம். கர்மாவை கழிக்க வேண்டிய அவசியம் இல்லையானா இந்த உலகத்தில் நாம் பிறக்க வேண்டிய அவசியமே கிடையாது. பழைய கர்மா, பூர்வ ஜென்ம கர்மா நம்மளை விடாமல் துரத்தும். தந்தை, தாய், பாட்டன், முப்பாட்டன் செய்த பாவங்கள், புண்ணியங்கள் நம்மை சேருமா? ஒரு தந்தை, தாய் இவர்கள் விட்டு சென்ற சொத்தை நாம் அனுபவிக்கிறோம். அந்த சொத்து வேண்டாம் என்று சொல்வதில்லை. அப்போ சொத்தும் கடனும் நம்மை சேருவதை அனுமதிக்கும் போது புண்ணிய பாவங்களும் அதே போல தான். 5ஆம் பாவமும் 9ஆம் பாவமும், 5ஆம் வீடும் 9ஆம் வீடும் நல்ல முறையில் அமையாமல் போனால் அந்த தண்டனை அல்லது நன்மை எது நம்மை சேரப்போகிறது என்பதை ஒரு ஜாதகத்தில் கேது அமர்ந்திருக்கும் இடத்தை வைத்து கண்டுபிடிக்கலாம். வணக்கம் சார். இப்போ முதல் கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதில் பொதுவாக ஒரு விஷயம் உண்டு, பாவம் அப்படிம்பாங்க. அதாவது முன் ஜென்மத்தில் இவன் ஏதோ ஒரு பாவம் பண்ணிட்டான், அதனால தான் இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கிறான் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அது இல்லாமல் இவனுடைய தாத்தா பாட்டி ஏதோ ஒரு தவறு பண்ணிட்டாங்க, அந்த தவறுனால தான் இந்த குழந்தைக்கு இப்படி ஒரு பாதிப்பு வந்துருச்சு, அந்த பாவத்தினுடைய விளைவு தான் கர்மா தான் இப்படி முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது எந்த வகையில் தர்மமோ நியாயமோ சார்? வணக்கம். லால்குடி சப்த ரிஷீஸ்வரர் அருளால் உலக மக்கள் நலம் பெற வேண்டும். முன் ஜென்மத்து பாவம் இது வழக்கமாக நடைபெறக்கூடிய ஒரு விஷயம். நாம் செய்த கர்ம பலனுக்காக தான் இந்த உலகத்துக்கு வரோம். அதாவது நாம் பெற வேண்டியதும் கொடுக்க வேண்டியதும் இந்த உலகத்தில் மிச்சம் இருப்பதால் நாம் பிறக்கிறோம். கர்மாவை கழிக்க வேண்டிய அவசியம் இல்லையானா இந்த உலகத்தில் நாம் பிறக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நல்ல புண்ணியத்துக்காக நாம் பெற வேண்டிய நல்ல பலன்கள், செய்த தவறுகளுக்காக, பாவங்களுக்காக பெற வேண்டிய தண்டனை, இந்த 2 விஷயத்துக்காக தான் இந்த உலகத்தில் நாம் பிறக்கிறோம். ஆக பழைய கர்மா, பூர்வ ஜென்ம கர்மா நம்மளை விடாமல் துரத்தும். இதை ஒரு பசுமாடு 1000 பசுமாடுகள் இருந்தாலும் 1000 கன்றுகள் இருந்தாலும் அந்த கன்று தன் தாய் பசுவை எவ்வாறு நெருங்குகிறதோ, எவ்வாறு சேர்கிறதோ, அடையாளம் காண்கிறதோ, அதுபோல ஒரு மனிதனை அவன் செய்த கர்மா அடையும். இதுதான் சொல்லப்பட்ட தத்துவம். நம்முடைய நிழல் நம்மை தொடர்ந்து வருவது போல புண்ணிய பாவங்கள் நம்மை தொடரும். எங்கே போனாலும், எந்த ஊருக்கு போனாலும் நம்முடைய நிழலை விட்டு விட்டு போக முடியாது. எங்கே போனாலும் நம்மோடு தொடரும் நிழல். அந்த நிழல் தான் கர்ம வினை. ஆக பூர்வ ஜென்ம கர்மா, அதற்காக தான் நம்ம பிறக்கிறோம். ஒன்று, தந்தை, தாய், பாட்டன், முப்பாட்டன் செய்த பாவங்கள், புண்ணியங்கள் நம்மை சேருமா? சேரும். இப்போ ஒரு தந்தை, தாய் இவர்கள் விட்டு சென்ற சொத்தை நாம் அனுபவிக்கிறோம். அந்த சொத்து வேண்டாம் என்று சொல்வதில்லை. அல்லது அவர்கள் விட்டு சென்ற கடனை நம்ம அந்த தொல்லையானது நம்மை அடைகிறது. அப்போது சொத்தும் கடனும் நம்மை சேருவதை அனுமதிக்கும் போது புண்ணிய பாவங்களும் அதே போல தான். இதுவும் சொத்து போலவும் கடன் போலவும் துன்பம் போலவும் உள்ள விஷயம். இதையும் தவிர சில நோய்கள் இருக்கிறது. அதாவது சர்க்கரை நோய், வேறு சில நோய்கள் இருக்கிறது. இந்த நோய்களும் பரம்பரையாக வருவதாக மருத்துவர்கள் சொல்கிறார்கள். காரணம், அது நம்மளுடைய ஜீன்
அதிலே அந்த அணுவிலேயே அது கலந்து இருக்கிறது. அப்போது அந்த பாரம்பரியத்தில் வரும்போது அந்த பிரச்சனை நமக்கு வருகிறது. அதே போல தான் நோய் எப்படி வருகிறதோ அது போலவே பாவங்களும் அவர்கள் செய்த தீய வினைகளும் நம்மை தாக்குகிறது. இதற்கு ஜாதகத்தில் 5ஆம் பாவத்தையும் 9ஆம் பாவத்தையும் பார்த்தாலே நமக்கு பூர்வ ஜென்ம கர்மா புரிந்துவிடும். 5ஆம் பாவமும் 9ஆம் பாவமும், 5ஆம் வீடும் 9ஆம் வீடும் நல்ல முறையில் அமையாமல் போனால் பூர்வ ஜென்ம வினைகளை நாம் அனுபவித்து தான் ஆகணும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இதையும் தவிர கேதுவுடைய நிலை, கேது தான் இறந்த காலம் அல்லது முன் ஜென்மத்து வினையை சுட்டி காட்டக்கூடியது. அந்த தண்டனை அல்லது நன்மை எது நம்மை சேரப்போகிறது என்பதை ஒரு ஜாதகத்தில் கேது அமர்ந்திருக்கும் இடத்தை வைத்து கண்டுபிடிக்கலாம். பொதுவாகவே 10ஆம் இடத்தில் கேது, 10ஆம் இடத்தில் கேது தனியாக இருந்தால் ஒரு விரக்தியான சந்நியாசி போன்ற வாழ்க்கை கிடைக்கும். அதாவது பற்றற்ற நிலைமை உண்டாகும். இதற்கு காரணம் என்னவென்றால் போன ஜென்மத்துடைய சென்ற ஜென்மத்தின் தீவினைகள் தான் அந்த 10ல் கேது அமைகிறது. கேது 10ல் தனியாக அமர்ந்தால் கட்டாயமாக அவருடைய வாழ்க்கையில் பலவிதமான தடைகளும் துன்பங்களும் ஏற்பட்டு ஞான மார்க்கத்தை நோக்கி செல்லுவார் என்பது ஜோதிடத்தின் முடிவான கருத்து. ஆக கேது இருக்கக்கூடாத இடத்தில் அமர்ந்தால் அது எல்லாமே பூர்வ ஜென்ம பாவத்தின் பலன்கள். நல்ல இடத்தில் அமர்ந்தால் அது பூர்வ ஜென்மத்தில் நாம் செய்த நன்மையின் பலன்கள். இதுதான் பொதுவான விஷயம். இப்போது 2ஆம் இடத்தில் கேது அமைந்து 8ஆம் இடத்தில் ராகு அமைந்தால் உறுதியாக அவருக்கு நீண்ட வாழ்க்கை, செழிப்பான நல்ல வாழ்க்கை உண்டாகும். இப்போது கேது இருக்கக்கூடிய இடத்தை வைத்து பூர்வ ஜென்ம பலனை அறியலாம். பெற்றோருடைய பிரச்சனைகளை 9ஆம் இடம் 5ஆம் இடம் இந்த 2 இடத்தையும் வைத்து கொண்டு நாம் கட்டாயமாக தீவினை நல்வினை நம்மை சேரக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் அறியலாம். எந்த அளவுக்கு யோகம் இருந்தாலும் பூர்வ ஜென்ம தீவினை அல்லது பெற்றோர் செய்த புண்ணிய பாவங்கள் சரியாக இல்லாமல் போனால் கட்டாயமாக இந்த வாழ்க்கையில் பலவிதமான துன்பங்கள் வரும். அதாவது என்ன பிரச்சனை இருந்தாலும், எவ்வளவு பாதுகாப்பு இருந்தாலும் அந்த பிரச்சனை நம்மை தாக்கும். ஆக நாம் தீவினை நல்வினை அதற்காக தான் நாம் பிறக்கிறோம். பெற்றோருடைய அல்லது மூதாதையருடைய புண்ணிய பாவங்கள் நம்மை சேரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இதுதான் என்னுடைய கருத்து.